இன்றைக்கி நாம் பார்க்குறது திருப்பதி லட்டு. ரொம்ப அட்டகாசமான சுவையோட உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கேன். சிம்பிளான சின்ன மெத்தடில் தான் செய்திருக்கேன். நம்ம வீட்டில் கால் படின்னு சொல்லக்கூடிய 200 அந்த கப்பு வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு கப்பு எடுத்தோன்னா 120 கிராம் வருது. அதிலே ஒரு கப்பு சர்க்கரை எடுத்தோன்னா 230 கிராம் வருது. அளவுகளில் அளந்தோன்னா, அதாவது 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரைங்கிறது சரியாக இருக்கும். ரொம்ப நம்ம டேஸ்ட்டு எந்த அளவுக்கு இருக்கும், திருப்பதி லட்டு போலையே இருக்குமா, அந்த மலையில் ஏழுமலையான் அந்த சன்னதியில் வாங்குறது போல் அப்படின்னா கண்டிப்பாக அது போல் நம்மளுக்கு 100% வராது. ஏன்னா அந்த மண்ணினுடைய மகிமை, பெருமாளினுடைய அந்த ஒரு ஆசி. ஏன்னா அந்த நம்ம சிறு பிள்ளையிலேருந்து திருப்பதி அப்படின்னாவே நம்ம லட்டு எப்படி பழனிக்கு பஞ்சாமிரதமோ அது போல் நம்ம கிட்டத்தட்ட அதில் கொண்டு வரலாம். நீங்கள் 100% நெய்யிலே போட்டு இந்த பூந்தியை பொரிச்சிங்கன்னா கண்டிப்பாக 90% உங்களுக்கு அதே ருசி வரும். நான் போட்டிருக்கிறது கொஞ்சமாக நெய்யும் நிறைய எண்ணெயும் போட்டிருக்கேன். ஒரு சிலர் கடலெண்ணெய் சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் வரும். ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் சேர்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன வரும். வாங்க, அருமையான டேஸ்ட்டோட இந்த திருப்பதி லட்டு நம்ம செய்யலாம். நீங்கள் புரட்டாசி மாதம் வீட்டில் பெருமாளை வழிபடும் பொழுது இந்த லட்டை வச்சு நீங்கள் வழிபடலாம். அதே போல் தீபாவளிக்குமே பக்கத்துலேயே தீபாவளி வர்றதால உங்கள் வீட்டு குழந்தைகள் பெரியவங்க எல்லாத்துக்குமே இதை ஒரு கணிசமான கம்மியான நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு, நம்ம தீபாவளினா கடையில் தானே வாங்குகிறோம் திருப்பதி லட்டு, ஆனாலும் அதே டேஸ்ட்டை கண்டிப்பாக கடைகளில் இருக்க டேஸ்ட்டை உங்களால் கொண்டு வர முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கோம். இதை நம்ம அளந்து பார்க்குறோம். 120 கிராம் இருக்குது. அதே 1 கப் சர்க்கரை எடுக்கிறோம். அது 230 கிராம் இருக்குது. அதாவது 2 மடங்கு இருக்குது. வெயிட்டு ஜாஸ்தி இல்லையா. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை அந்த கப்பில் போட்டுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவை கடலை மாவில் கலந்துக்கிறோம். அந்த கேரமல் ஆகிறதுக்காக கொஞ்சமாக பால் போட்டு அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா அது வழிய 1 கப் பால் எடுத்துக்கிறோம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லை காய்ச்சாத பால் எடுத்துக்கலாம், சூடாக இருக்கக்கூடாது. இதில் 1 பிஞ்சு சாப்பாட்டு உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை சோடா உப்பு, ஆப்ப சோடா போட்டு நல்லா மாவை கலந்து விட்டு அந்த சர்க்கரை கரைஞ்ச பாலை போட்டுக்கிறோம். 1/4 பங்கு பால் பிடிக்கும். ஆனால் நான் 1 பங்கு பாலை விட்டுட்டு 1/4 பங்கு தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் 1/4 பங்குமே பாலே கூட விட்டுக்கலாம். இதனுடைய பதம் பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ நான் முந்திரி திராட்சையை 1 நிமிஷம் முந்திரி வறுத்ததுக்கப்புறம் திராட்சை, உலர் திராட்சை, கொஞ்சமாக கிராம்பு நல்ல டைஜஷனுக்கு ஏதுவாக இருக்கும். எல்லாமே ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்து தானே பூந்தி செய்ய போகிறோம். அதில் தேவையான அளவு நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சாஸ்திரத்துக்கு நான் நெய் போடுறேன். பெருமாளுக்கு படைக்கிறதால நீங்கள் பாதி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த கரண்டி இப்படி இருக்கணும், இப்படி குழிவாகவும் அடிப்பக்கம் இப்படி சொரன்னு இருந்ததுன்னா தான் முத்துக்கள் அழகாக விழும். ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. அந்த பூந்தி கரண்டி ஒரு துளி போட்டு பார்த்தோன்னா நல்லா உடனே மேலெழுந்து வரணும். 40% அனலில் நீங்கள் 1 கரண்டி அந்த மாவை விட்டு தேய்ச்சி விடும்போது உள்ளே கட்டியாக விழுந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சல் பத்தலை. சப்பட்டையாக விழுந்ததுன்னா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் மாவு சேர்த்துக்கணும், கடலை மாவு. இது பாருங்கள் சரியான பதமாக இருக்குது, சரியாக வருது. இதை ஒரு 60% நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப கிறிஸ்பியாகவும் விட வேணாம், நம்ம அந்த பூந்தி லட்டு செய்வோமே அது போலையும் சாஃப்டாக எடுத்துடக்கூடாது. ஒரு 60%. ஆனால் அதை எடுத்து அமுத்தி பார்த்தோம்னா கரகரன்னு இருக்கக்கூடாது, சாஃப்டாக தான் இருக்கணும் பூந்தி. பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். அது கேரமல் ஆனதுனால கலர் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். 30% அனல் தான் வச்சுருக்கேன். இதே போல் உங்கள் அந்த நெய் எண்ணெய்க்கு தகுந்தது போல்
நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். நிறையா நெய் விட்டிங்கன்னா சீக்கிரமாக பொரித்து எடுத்துடலாம். நான் கம்மியாக விட்டுருக்கேன். இது போல் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சிரப்பு காய்ச்சிக்கலாம். அந்த 1 பங்கு சர்க்கரையை போடுறோம். அதே கப்பால் அரை பங்கு தண்ணி. இது முதல்ல கொதிச்சு வரும், பொங்கி வரும். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 கைப்பிடி மிக்சியில் இப்படி ரவை போல் இன்னும் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்குங்க. முழு பூந்திகளை இப்படி கையில் பெசரி விடுங்க. இதான் இந்த இடத்துல முக்கியம். இப்போ ஒரு கம்பி பாகு இப்போ உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்களேன். அதாவது நல்லா நிற்கணும் பாருங்கள் இப்படி. அதுக்கப்புறம் கூட உடையலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூந்திகளை கொட்டுறோம். கொட்டி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அதாவது ஸ்வீட்டு கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப தித்திப்பாகவும் இருக்காது. ஏழுமலையான் கோயிலில் இப்படி தான் இருக்கும். ஏலக்காய் பொடி செஞ்சு போட்டிருப்பாங்க, கொஞ்சமாக பச்சை கற்பூரம். இந்த மத்துனால் அப்படி லைட்டாக ஸ்மேட்ச் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அந்த ஜீரா வந்தோடனே கொஞ்சம் முழிச்சுக்கும் பூந்தியெல்லாம். ஒரு 4 தடவை அப்படி பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள், அருமையாக பிடிக்கிறதுக்கு ஏதுவாக வந்திருக்கு பாருங்கள். ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், முந்திரி, திராட்சை, கிராம்பு போட்டுக்கிறோம். டைமண்ட் கல்கண்டு எல்லாமே உங்கள் தேவைக்கு நான் இது கம்மியாக போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கு குழந்தைகள்லாம் நிறைய சாப்பிடுவாங்கன்னா நிறைய நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் விடுறேன். இந்த இடத்துல நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் வரையில் நெய் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், கொஞ்சம் பெரிய லட்டுக்களாக பிடிச்சிடலாம். பெருசாக பிடிக்கும்போது இடது கையினுடைய அந்த ஒரு 2 விரலை கொஞ்சம் அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அப்படி உங்களுக்கு நல்ல புடிமானமாக வரும். லட்டுவை செய்துகிட்டு இருக்கும்போதே ஓம் நமோ நாராயணாய நம, ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் பத்மாவதி தாயாரே நம, ஓம் அலமேலு மங்கா நம அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டே பண்ணணும். பாருங்கள், 600 கிராம் லட்டு வந்துருச்சு நமக்கு 120 கிராம் கடலை மாவுக்கு. இப்போ நான் தேங்காய் சாதம் கொஞ்சம் நெய்வேத்தியத்துக்கு வச்சுருக்கேன். லட்டு வச்சு நம்ம பெருமாளுக்கு படைச்சிடலாம். புரட்டாசி கிழமைகளில் நீங்கள் படைக்கிறதும் தீபாவளிக்குமே நீங்கள் அருமையாக செய்து குடும்பத்தாருக்கு கொடுக்கலாம். உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப மாய்ச்சரோடையும் இருக்காது, ரொம்ப வரன்னு இருக்காது. அருமையான பதமாக இருக்கும். இதே அளவுகளில் நீங்கள் போட்டு செய்து பாருங்கள், ருசி அட்டகாசமாக இருக்கும். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.